அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நினைவுகள் பேசும் நேரம். எமது பாடசாலை ஆஹோராப்பள முஸ்லீம் வித்யாலயம் தனது 75 வருட காலத்தை பூர்த்தி செய்து இந்த வருடம் பவள விழா காணுகிறது. அந்த அடிப்படையில் எமது பாடசாலையில் இதுவரை காலமும் சேவை செய்த அதிபர்களை நேரில் கண்டு அவர்களுடைய அனுபவங்களையும் அறிவுரைகளையும் கேட்டு வருகின்றோம். இன்று ஒரு முக்கியமான எமது ஊரிற்கும் எமது பாடசாலைக்கும் முக்கியமான ஒரு நபர் தான் எம்எஸ் ஆப்தீன் எனப்படக்கூடிய எமது அதிபர் மட்டுமல்ல, எமது பாடசாலையின் பழைய மாணவரும் கூட. அவரோடு இந்த கலந்துரையாடல் இடம்பெறப் போகின்றது. வாங்க அவர் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க இரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட ஸ்கூல் வந்து ஆஹோராப்பள முஸ்லீம் வித்யாலயம் வந்து ஆரம்பித்து இப்போ 75 வருஷங்கள் ஆகிட்டு. அதில் வந்து நாங்கள் ஸ்கூலோட தொடர்புடைய ஊரோட தொடர்புடைய ஒரு முக்கியமான நபர்களை சந்தித்து அவங்கள வந்து அடுத்த தலைமுறைக்கு அடையாளப்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த ஸ்கூலில் அதிபராக இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமாக பழைய மாணவரும் கூட. அதனால் உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சில கேள்விகளை கேட்கும் எங்களுடைய அடுத்த தலைமுறையோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். முதலாவது வந்து உங்களுடைய சொந்த ஊர் ஹோராப்பள. அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தாய் தந்தைகள் மற்றும் உறவினர்கள் அது யார் கொஞ்சம் உங்களை அறிமுகப்படுத்திக்கணும். அப்படி நான் வந்து ஹோராப்பள தான் பிறந்த ஊர். அதே நேரத்தில் எனது தாயாந்தர் அத்தனை பேரும் ஹோராப்பளையை சேர்ந்தவர்கள். என்னென்னு சொன்னால் பரம்பரையாக ஹோராப்பளையில் பிறந்த நான். எங்களோட வாப்பாவும் இங்கே ஹோராப்பளையை சேர்ந்தவர், உம்மாவும் அதே மாதிரி. எங்களோட மாப்பாட குடும்பங்களும் இருக்குது நிறைய. உம்மாட குடும்பம் அதை விட கூட இருக்குது ஹோராப்பள. அந்த மாதிரி எங்களோட குடும்பம் ஹோராப்பளையை நிரந்தரமாக கொண்ட குடும்ப மக்களில் பார்த்தா ஒரு 70-75% எங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. எல்லாரும் இருக்குது, மற்ற ஆட்களும் அப்படித்தான் இல்லையா? வெளியாக்களும் அப்படித்தான், மற்ற ஆட்களும் இருந்தாலும் நான் சொல்ல எங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் அது மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் அந்த பூர்வீக மண்டத்தை தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்குது. மாமாப்பட பேர், உங்களோட கூட பிறந்தாக்களோட பேர்கள். எங்களோட வாப்பா வந்து அப்துல் ரஹ்மான் மீரா சாஹிப்னு சொல்லி. அப்துல் ரஹ்மான் மீரா சாஹிப். அவர் எத்தனாவது மகன் நீங்கள்? அவர் நான் வந்து எங்களோட குடும்பத்தில் வந்து 8 பேர். நாங்கள் எங்களோட ஆம்பளை பிள்ளைகள் 3 பேர், பொம்பளை பிள்ளைகள் 5 பேர். சரி. ஆனால் ஆக எங்களோட குடும்பத்தில் ஆக மூத்தவ அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட தாய்ராஜாரும். சரியா? அதே நேரத்தில் ஆங்களில் மூத்தவர் எங்களோட மூத்தவர் கபீர் வாப்பா, கமர் வாப்பான்னு சொல்லுவாங்க. கமர் வாப்பான்னு சொல்லியவர் தான் மூத்தவர். அவர் இப்போவும் உயிரோடு இருக்கார். இரண்டாவது நானா வந்து அவர் வந்து ஹனிஃபான்னு சொல்லி, முகமது ஹனிஃபா. நம்ம பாடசாலை வரலாற்றை பேசும்போது அவருடைய பேர் அதிகமாக அடிபடுது, பேசப்படுகிற பேர் ஹனீஃபா. இருக்கலாம். அப்போ 3வது ஆண்களில் நான், மற்றது இனி பெண் பிள்ளைகள். அதில் இனி குறிப்பிட்ட 2-3 பேர் இருக்குது. மற்ற எல்லாரும் காலேஜுன்றாங்க. அப்படியான நிலையில் தான் எங்களோட குடும்பம் இப்போ இருக்குது. இனி எங்களோட மற்ற பிள்ளைகள் பரம்பரை வாரிசுகள் இருக்குது. அவரோட உம்மாவும் சரி வாப்பாவும் சரி ஹோராப்பள. அப்போ ஹோராப்பளில் வந்து நிறைய சொந்தங்கள் இருக்குது. அதோட இப்போ அவங்களுடைய சகோதரங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி சார், உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர். அது உண்மையிலே ஒரு பெருமதி மிக்க ஒரு விஷயம்தான். அதில் வந்து நீங்கள் எத்தனை வயசில் இந்த பாடசாலைக்கு போனீங்க? உங்களோட வந்த சக நண்பர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? உங்களுடைய வகுப்பு மாணவர்கள் இல்லாட்டி உங்களுடைய அந்த பாடசாலை உங்களுடைய காலத்தில் ஸ்கூலில் படித்த சக நண்பர்கள்? இல்லை, அநேகமாக நான் நினைக்கிறேன் நான் ஒரு 6 அல்லது 7 வயதில் பாடசாலைக்கு வந்திருப்பேன். எனக்கு அது சரியாக சொல்ல தெரியாது. நினச்சேன்னா அந்த காலகட்டத்தில் 6 வயது பிள்ளைகளை தான் ஸ்கூலுக்கு சேர்க்குது. இப்போ தானே 5 வயசு சேர்க்குது. அந்த நாளில் 6 வயது, சில பிள்ளைகள் 7 வயதா பிள்ளைகளும் இருக்கும். அந்த காலத்தில் அந்த சரியான நேரத்துக்கு பிள்ளைகளை சேர்க்கிறது கொஞ்சம் குறைவு. அதனால் நானும் அநேகமாக 6 அல்லது 7க்குள்ளுக்கு தான் சேர்ந்திருப்பேன். தொடர்ச்சியாக நான் இந்த நம்ம ஹோராப்பள பாடசாலையில் நான் படித்தது. நான் 9, 10, 11 அந்த 3 வகுப்பு தான் கேக்கிராவ் முஸ்லீம் ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன்.
ஹோராப்பில் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து மேற்படிப்புக்காக வந்து நாங்கள் படிப்புக்காக கேட்குறாவ போயிருக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள்னா நான் ஹோராப்பிள்ளையில் படிக்கிற நேரம் ஆ ஒரு குறிப்பிட்ட அளவில் சொல்ல போனால் ஒரு 10-12 பிள்ளைகள் எங்களோட வகுப்பில் இருந்திருக்கிறாங்க. ஆ பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து. அதில் எந்த நண்பர்கள் என்ற இதில் முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லணும். உங்களோட உமர்தீன் அப்பா இருந்தார் தானே? உமர்தீன் தெரிந்தானே? கட்டியாவில் இருந்து தெரியும். ரைட், ஓகே. எங்களோட உம்மோட தம்பி உமர்தீனும் எந்த கிளாஸ்மேட் தான். என்னோட மிச்ச நெருக்கமாக பழகினவர். இப்போ அண்மை காலத்தில் தான் கொஞ்சம் மாற அந்த அவருக்கும் சுவமில்லை எனக்கும் சுவமில்லைன்றது அப்புறம் கொஞ்சம் விடுபட்டு இருந்துச்சு. அவர் உண்டு. அடுத்தது நம்மளோட ஏஜ் ஜமீல் உண்டு. ஏஜ் ஜமீல் உங்களோட வீட்டுடங்கால எங்கே பாலகமலையா? ஹோராப்பிள்ளையில் யாரு? ஜமீல் ரிஸ்வான் வாப்பா எங்கட நிலுபடுற மாமா எங்கட கபீர் தம்பி முடிச்சிருக்கேன். அப்படி சொன்னா தெரியும். ஜமீல் உண்டு, ஏஜ் ஜமீல். அவர் என்னோட ஒரு பக்கத்தில் இருக்கிறவர் தான் அவர். அஸ்மீர் வாப்பான்னு சொல்லக்கூடிய ஆள் தானே? அஸ்மீர் வாப்பா. எனக்கு அந்த பிள்ளையோட பேர் ஞாபகம் வர்றது குறைவு. அஸ்மீர் ரிஸ்வான் அவர் உண்டு. அடுத்தது ஓயல் ஆவுதுன்னு சொல்லி தெரியுமா? ஆவுதுண்டா எப்படின்னா நம்மளோட ஓடி ஷரீப்தீனை தெரியுமா? இந்த ஈன இருக்கார் பக்கத்தில். நம்மளோட ஹம்சா இருக்கு தானே? அவர் தான் நானா அங்கே மாத்தலையில் கல்யாணம் கட்டிருக்காரு உக்கோல் இந்த இது கல்லினால ஓயல் ஆவுதுன்னு சொல்லி அவர். அடுத்த இப்ரான் ஷான்ற ஒரு ஆள் இருந்தார். ஒரு ஆள் என்ன ஒரு ஆள் அவர் வந்து இப்போ இல்லை. நம்மளோட அது யாருன்னு சொன்னால் நம்மளோட ஷாஜிதோட வாப்பாட காக்கா உண்டு. தாகிர் நானா இருக்கார் தானே? இந்த ரசாண்ட வாப்பாட நானா உண்டு. அவரும் என்னோட படித்தவர். பொம்பளை பிள்ளைகளில் வந்து நம்மளோட ஜெயினம் டீச்சரை தங்கச்சியால் 2 பேர் இருந்துச்சு. ஜுனேதா டீச்சர் உண்டு. தாயிரா டீச்சருமா? தாயிரா இல்லை, தாயிர பிறகு அந்த மூத்தது நம்மளோட அந்த அதில் பாத்துமாவோட வீட்டு பக்கத்தில் இருந்து இந்த ஷாஜ இந்த இவர் தாயிர நானா ஒன்று இருந்தார் தானே? அவர் முடிச்சிருந்த பிள்ளை மாஜிதான்னு சொல்லி ஜெயனம் டீச்சரை தங்கச்சி 2 பேரும். அப்படி 2 பேர் இன்னும் இருந்தாங்க தான். அது எனக்கு சரியா ஞாபகம் வருதில்லை. உண்மையிலே அந்த காலத்தில் உள்ள பேர்களை இன்னும் ஞாபகப்படுத்திக் கொள்வது பெரிய விஷயம்தான். அடுத்தது சார் வந்து அன்றைய காலத்தில் அவங்களோட இருந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் நினைப்பு இருக்குதா? உங்களோட டீச்சர்ஸ் எல்லாரையும் ஞாபகம் பண்ணுறதுக்கு இல்லை, இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் சொல்லுங்களேன். குறிப்பிட்ட ஒவ்வொரு காலத்தில் இத்தனாம் வருஷத்துல எனக்கு குறிப்பிட்டு செல்ல இல்லாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் மட்டக்களப்பு மருதமுனை அதில் இருந்து ஒரு சார் வந்திருந்தார். அவரும் சைனுல்லா அப்படின்னு தான் அவரும். சரி, மட்டக்களப்பிலேருந்து இங்கே அதிபராக வந்த ஒருவர். சரி, அவர் வேலை செஞ்சார். அந்த நாளையில் அவர் கொஞ்சம் நல்லா அந்த நம்மட பகுதியை விட முன்னேறின பகுதின்றதால் அவர் வந்து கொஞ்சம் சில ஸ்கூலில் நல்ல நல்ல வேலை திட்டங்களை போட்டு செஞ்சுட்டு இருந்தார். அடுத்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் பிந்தின காலத்தில் படிப்படியாக ஒரு சில ஆக்கள் மாறி மாறி வந்துச்சு. அந்த மாதிரி வார நேரம் இனி குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துக்கு ஆக்கள் மாறியது. அதனால் நல்லா நிரந்தரமாக நின்று பாடசாலை முன்னேற்றின ஆக்கள் என்று சொல்லியதுக்கும் பெருசாக தெரியாதுக்கு இருந்தாலும் பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சாதாரணமாக ஒரு 60ஆம் ஆண்டு காலங்கள் மாதிரி இருக்க வேணும். அந்த நேரத்தில் நம்மட ராவ் ஹக்கீம் சார் இருந்தார் தானே? அவர் வாப்பா வந்தார். அவர் தான் ராவ் சார்ன்னு சொல்லி. சரி, அவர் வந்திருந்தார். அவர் வந்த காலத்தில் கொஞ்சம் பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றத்தை காண்பிச்சு. எப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் நான் அந்த ஓயலாவது கொஞ்சம் எங்கட பொடியன் செட் கொஞ்சம் அவருக்கு நல்லா படிப்பிச்ச விருப்பம். யாருக்கு? ராவ் சாருக்கு நல்லா பிள்ளைகளுக்கு படிப்பிச்சணும், கொஞ்சம் முன்னேற்றணும் பிள்ளைகளை அந்த விருப்பம் வந்து அவருக்கு இருந்த. அதனால் அவர் என்ன செஞ்சார், இங்கிலீஷ் கிளாஸுக்கு பிள்ளைகளை எடுத்தார். எடுத்து பிள்ளைகளுக்கு சும்மா ஃப்ரீயாக கிளாஸ் நடத்தினார். அதனால் கொஞ்சம் பிள்ளைகள் இந்த இங்கிலீஷ் படித்தோனும்
கதை இந்த சில அவர் கதைகள் நல்ல கதைகள் சொல்லுவார், பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டுவார், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதனாலையும் அவர் கொஞ்சம் அந்த காலத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் நல்லா, அதனால உங்களுக்கு அவர் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, ஞாபகத்தில் சேவை செய்த. அதே நேரத்தில் அந்த ரவுப் சேர்ற மகன் இருந்தார் ஹஃபீஸ், இப்பவும் அவர் இருக்கிறாரா இருக்கும், நான் மிச்ச நாள் கண்டுபடலை. அவரும் எந்த கிளாஸ் தான், ஹஃபீஸ். அவர் யூனானி டாக்டர், இப்போ இங்கே கொலம்பில் தான் இருக்கார். அவர் தம்பி ஒன்றுமே இருந்து ஹசீர் உண்டு, அது எந்த வகுப்பில் எங்களுக்கு கீழ் வகுப்பு. அதனால் அவங்களோட சேர்ந்து நாங்கள் இவர்கிட்ட இங்கிலீஷ் படித்தா அதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பின்னர பாடங்களுக்கு லீவு நாளில் போவோம். அந்த மாதிரி நான் மட்டுமில்லை, கொஞ்சம் பிள்ளைகள். அதனால் பிள்ளைகள் அந்த படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கூடிச்சு அந்த காலகட்டம். இனி அதுக்கு பிறகு நான் இனி குறிப்பிட்ட நாளில் கிக்ரா போயிட்டு இருந்தேன் 9ஆம் வகுப்போட. அந்த நாளில் கிக்ராவில் நடந்தது எப்படின்னு சொன்னால், எனக்கு நாங்கள் அதில் அந்நேரம் ஒரு 15 பிள்ளைகள் இருந்தோம் கிக்ராவில். அதில் அங்கே இருந்த அந்நேரம் பிரின்சிபலாக இருந்தார் அக்கறை 10 எம்ஐஎம் முஹிடீன். அக்கறை 10 அவரும் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சவனும் பிள்ளைகளை நல்ல வழி கெடுக்கணும்ட்டு அவரும் ஆர்வமாக இருந்தார். அதனால் எனக்கு அவரை பற்றிய கொஞ்சம் ஞாபகமும் கூட. என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ அந்த நாளில் இப்போ 8 பாடம் 9 பாடம் நடந்தாலும் அந்த நாளைகளில் ஒரு 6 7 பாடம் 5 பாடம் தான் சில நாளைக்கு நடக்கும். ஏன்னா டீச்சர்ஸ் போதாது, அந்த மாதிரி காலகட்டம் இருந்துச்சு. வார டீச்சர்ஸும் தூரத்தால் வெளியாக்கள் தான் கூட இருந்தது. அந்த இப்போ நம்ம ஊர்கள்லையும் கூட ஊராக்கள் சொல்லி நம்ம அபிலசன் சேர் அந்த காலத்தில் இருந்தார். அவரும் குறிப்பிட்ட நாள் தான் நம்ம ஊரில் இருந்தார். மற்ற எல்லாம் வெளியாக்கள். அதனால் இந்த டீச்சர்ஸ் வாரது குறைவு, லீவு போடுறது கூட. சரியா? அப்படி இருக்க நேரம் இந்த எம்ஏஎம் முஹிடீன் சேர் என்ன செஞ்சார், இப்போ அவர் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சவனும் அதுக்குரிய ஒழுங்கல் செய்யணும்னு அவர் கொஞ்சம் முயற்சி எடுத்த கூட. அதனால் என்ன செய்வார், எனக்கு நல்ல ஞாபகம், நாங்கள் இப்போ ஒரு ஹோல் தான் இருந்த நேரம், அதே அந்த பள்ளி பில்டிங் துண்டோம், நீங்கள்லாம் வெளியில் இருக்கீங்களா செக்பட்டி பக்கம் கேட்குறா ஆரம்ப காலம் அது. அதில் சில சேர்மார் பேசின்னு இருக்குது, சில டீச்சர்மார் சேர்மார் பேசின்னு இருக்குது. இன்னிட்டு வரும் தானே, அவங்க ஓஃப் நேரம் பேசிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பாடத்துக்கு பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படியல் வார நேரம் வேறு நேரடியாக கண்டார் இருந்துச்சுன்னா சொல்லிடுவார், உங்களோட வகுப்பு தானே அது, அந்த வகுப்பு பிள்ளைகள் வெளியில் நிற்கு, கொஞ்சம் அதை போய் பாருங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார். அதோட சேரில் எப்படியோ வகுப்பு போய் வேலையில் செய்வாங்க. அந்த மாதிரி அவர் முயற்சி எடுத்தார். சரி, அவர காலத்தில் தான் நாங்கள் ஓஎல் பரீட்சை எழுதினோம். அவர் கணிதம் நல்லா படிப்பார். நாங்கள் படித்த கணிதம் அவர்கிட்ட எப்படின்னா, உங்களுக்கு இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு தெரியும், இப்போ உள்ள கணிதம் இல்லை, நாங்கள் எண் கணிதம் இல்லையா, எண் கணிதம் நேரம் அது கொஞ்சம் இந்த வித்தியாசம். கணிதம் கொஞ்சம் கடினம் இல்லையா. அப்போ எண் கணிதத்தில் எக்ஸாமுக்கு வாரது என்ன சொன்னால், முதல் பகுதி 2ஆம் பகுதின்னு இருக்கு தானே, அதில் முதல் பகுதி லேசான கேள்விகள் இருக்கும், 2ஆம் பகுதியில் 2 கணக்கு தான் செய்ய வேண்டி வரும். அந்த 2 கணக்கிலையும் ஒன்று சரக்கு முதலும் முதலீடும் சொல்லி, சரக்கு முதலும் முதலீடு சரி, மற்றது நேரமும் தூரமும் சொல்லி, நேரமும் தூரமும் 2 கணக்கு வரும். சரியா? அந்த 2 கணக்கையும் நல்லா செய்ய பழகினால் சுவர் பாஸ் பண்ணுவாதான். ஆரம்ப பகுதியில் பெருசாக புள்ளி எடுக்காட்டியும் அந்த 2 கணக்கும் 15 புள்ளி கிடைக்கும். அப்போ 2 கணக்கு 30 புள்ளி. சரி, அந்த கணக்கு 2ம் படித்த முறை எழுதிய முறை விளங்கின பிள்ளைகள் சுவர் அந்த இதில் பாஸ் பண்ணுவேன். சரி, அந்த மாதிரி அவர் அதில் எங்களை உற்சாகம் ஊட்டினத்தால் அவருக்கும் அந்த கணக்குகளுக்கு விருப்பம், நாங்களும் விருப்பமாகி அந்த கணக்குகள் செய்யறதில் நாங்கள் ஆர்வமாக முயற்சி செஞ்சு நல்லா பாஸ் பண்ணினோம். மிச்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், அவருக்கு எல்லாம் நல்ல இதை கொடுக்கணும். அந்த மாதிரி அவர் ஸ்கூலில்
இந்த பிள்ளைகளுக்காக பாடுபட்ட ஆக்களில் உண்டு. அந்த பிள்ளைகளுக்கான பாடுபட்ட ஆட்கள் தான் வந்து இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அதாவது ஞாபகத்தில் இருக்கு. அதனால தான் நான் அவரை குறிப்பிட வேண்டி வந்தேன். இன்னும் நிறைய ஆக்கள் இருந்துச்சு தான், இல்லாம இல்லை. உண்மையிலே ஒன்று சொல்லணும்னு சொன்னால் இப்போ ரவுஃப் ஹக்கீம் சாருடைய வாப்பா ரவுஃப் சார் இங்கே படித்து கொடுத்துருக்காரு. ரவுஃப் சார் வந்து அதிபராக இருந்திருக்காரு. அப்படிதானே? அப்போ அவர் வந்து இலவசமாக ஆங்கில பாடம் வச்சிருக்காரு, இங்கே காசு வாங்காமல் வச்சிருக்காரு. அதனால தான் அவர் இங்கே ஞாபகத்தில் இன்னும் இவர் வச்சுட்டு இருக்காரு. அதோட சார் சொல்லணும்னு சொன்னால் இந்த ரவுஃப் ஹக்கீம் சாரோட நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கோம். அவர் இந்த பாடசாலையில் படிச்சிருக்காரு. அவர் தம்பியும் இங்கே படிச்சிருக்காரு. அவர் படித்த எப்படின்னு சொன்னால், நாங்கள் மேல் வகுப்பு, அவர் சின்ன வகுப்பு. ரவுஃப் ஹக்கீம் சார் அந்த நாளில் எங்கள்கிட்ட வந்து பின்னரங்கள் விளையாடுதே சின்ன பிள்ளை. சரி, அப்போ நாங்கள் பழைய மாணவன் அடிப்படையில் அவரையும் அவரோட தம்பி ஹலீம் சேரையும் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அவங்க வருவாங்க, அப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படியா? சார், அடுத்து வந்து என்னென்னா, நீங்கள் அந்த படிக்கிற காலங்களில் நம்முடைய ஸ்கூல் அமைப்பு, கட்டிடங்கள், மைதானங்கள், வகுப்பறைகள் எப்படி இருந்துச்சு, பிள்ளைகள் எப்படி, எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க, அது ஞாபகங்கள் இருக்கா உங்களுக்கு? சரியான கணக்கு எனக்கு சொல்லிக்கல. ஆனால் அந்த நாளில் எப்படின்னு சொன்னால், ஆரம்பம் நாங்கள் இப்போ ஒரு 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு காலம்ண்டு வைங்களேன். அந்நேரம் முருகலாகம ஊருக்கும் நம்மட ஊருக்கும் ஒரு பாடசாலை தான். நம்மட ஊர் பாடசாலை தான் பிள்ளைகள் அந்த முருகலாகம பிள்ளையும் முருகலாகம இருந்து ஸ்கூல் வந்து படிச்சுட்டு போகிற. அப்படியா? முருகலாகம பிள்ளைகளும் நம்மட ஒரு ஸ்கூலில் தான் படிச்சது. அந்த பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கும், இந்த பிள்ளைகள் நம்மட பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கும். அதுக்குள்ள சிங்கள சேர்கள் வந்திருப்பாங்க. சிங்கள சார் இருந்த கேட்குற அழகம சேரன்னு கூட இருந்தார், எனக்கு நல்ல ஞாபகம். அவர பிள்ளைகள் இப்பவும் இருக்குதாங்க அழகம சேர. அந்த அவங்க வேறையா படிப்பாங்க, நம்மட பிள்ளைகள் வேறையா படிச்சும். சரி, அதே அந்த அந்த காலம் வந்து ரெண்டும் உண்டா இருந்த காலம். பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் முருகலாகமைக்கு ஸ்கூல் கிடைச்சிச்சு. அதோட அந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கால மாறிச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் 7ஆம் வகுப்பு மாறி போன நேரம் அந்த சிங்கள பிள்ளைகள் இல்லை. சரிதானே? அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்நேரம் ஒரு பில்டிங் தான் ஒன்று இருந்துச்சு, மண்ணால் ஒன்று கட்டி செஞ்சது. அதுக்கு பிறகு ஒன்று ஆரம்ப காலத்தில் மாதிரி கொடுத்த பில்டிங் உண்டு. அதிகம் இந்த பெரிய வசதி வாய்ப்போடு இல்லை, கிளாஸ் ரூம் ஒன்று இல்லை, ஒரு பில்டிங்கை கட்டி திறந்த வழி அப்படியால் தான் இருந்தேன். சரி, நீங்கள் வந்து மாணவராக இருந்த காலத்தில் உங்களுக்கு என்ன லட்சியம் இருந்துச்சு? நீங்கள் வந்து எதிர்காலத்தில் என்னவாக ஆகணுமென்று உங்களுக்கு ஆசை இருந்துச்சு? அப்போ நீங்கள் நினச்சிங்களா நீங்கள் எங்களுடைய ஸ்கூலுக்கு அதாவது நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு அதிபராக வருவீங்க அப்படின்னு சொல்லி? இல்லை, அது உண்மையிலே நீங்கள் கேட்ட விஷயம் நல்ல. அதில் ஒன்று என்னண்டா, எனக்கு என்னை பொறுத்தவரையில் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் ஒன்றே இருக்கல. உண்மையை தான் நான் பேசணும். எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கல. நான் அந்த மாதிரி ஆரம்பத்தில் அந்த நோக்கங்கள் இருக்கவும் இல்லை. நம்மளுக்கு படிப்பிச்ச ஆக்களும் நம்மளுக்கு அதை பற்றி உற்சாகம் பண்ணின மாதிரி எனக்கு ஞாபகமும் இல்லை. ஆனால் நாங்கள் ஓயலுக்கு கிட்ட வந்தோம் தானே, 9, 10க்கு வந்தோம் தானே, அதுக்கு பிறகு தான் படிச்சோன்னு ஒரு ஆர்வம் எங்களுக்கு வந்தேன். சரி, அதனால் உங்களுக்கு தெரியும், இந்த அகமட் மாஸ்டர், இந்த நம்மளோட இந்த இந்த இக்பாலில் இந்த முபாரக்கோட வீட்டு முன்னுக்கு தோட்டம் எல்லாம் இருந்துச்சு. புலனர்வேல இருக்கார் இப்போ. சரியா? புலனர்வேல இருக்க அகமட் மாஸ்டர். அவரை விட நான் ஒரு வகுப்பு கூட, அவர் என்னை விட ஒரு வகுப்பு குறை. வெறும் ஒன்றா தான் தெரியும். அவரும் நானும் அந்த காலத்தில் அந்த ஓயல் எடுக்கிற நெருங்கின டைமில் எங்களுக்கு விவசாயம் படிச்சோணும். விவசாயம் ஒரு பாடமாக போட்டிருந்தேன். அதுக்காக நாங்கள் இங்கே இருந்து பண்டாரப்பத்தானே போனோம். அங்கே ஒரு சேர் இருந்தார், தமிழ் சேர் உண்டு, விவசாய பாடம் மட்டும். அவர்கிட்ட படித்த வேண்டியதுக்காக நாங்கள் இங்கே இருந்து நடந்து போய் அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு திருப்ப வீட்டை நடந்து வர அந்த கட்டு நடுக போய் அங்கால தம்புளுவைக்கு அங்கால போய் பண்டப்பத்தானே போகிறேன். அந்த வழிகள் உங்களுக்கு தெரியுமா தெரியா? நம்ம ஊரில் பழைய ஆக்களுக்கு தெரியும். சரி, அப்படியெல்லாம் நாங்கள் படித்தோம். நான் சொல்ல என்னென்னா, நாங்கள் அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஆர்வம் வந்து சின்ன வயசுலேயே ஒரு லட்சியம் உண்டு, நோக்கம் போகல, அப்படி போகல. நான் பாஸ் பண்ணணுமென்ற ஒரு எண்ணம் இருந்தது. சரி சரி, அதனால் அந்த மாதிரி போனோம். அதே நேரத்தில் நீ கிராய் போனதுக்கு பிறகு நல்ல ஒரு உற்சாகம் உண்டு, உத்வேகம் உண்டு வந்துச்சு தானே. அதோட இனி நாங்கள் ஏதோ ஒரு வகையில்
அப்படி பாஸ் பண்ணினோம். பாஸ் பண்ணி வந்துட்டீங்க. நல்ல முறையில் பாஸ் பண்ணினோம். அடுத்தது சார் வந்து இப்போ நாங்கள் இப்படி விசாரிச்சுன்னு போகிறோம் தானே, பழைய ஆட்களை பற்றி பேசிக்கிட்டு போகிற டைமில் ஒருத்தர் வந்து அதிகமாக பேசப்படுறாரு. பெற்றாராக எமது பாடசாலைக்கு உதவி செஞ்சுருக்காரு, அடுத்தது அதிபர்களோட நின்று ஒத்தாசை செஞ்சுருக்காரு அப்படின்னு வந்து எங்களுடைய ஊரில் வந்து என்னென்னா ஊர் மக்களால் மேனேஜர் என்று மரியாதையாக அழைக்கப்படுகிற ஒரு ஆள். அவரை பற்றி உங்களுக்கு அவரை சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லலுமா, எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலுமா? அந்த மேனேஜர் என்று சொல்பவர் நான் இப்போ உங்களுக்கு அவரை தெரிஞ்சும் இருக்குன்னு தெரியாமல் இருக்கேன். அவர் தான் எங்களோட இரண்டாவது நானா மேனேஜர். அவருடைய பேர் வந்து ஹனீஃபா. முகமது ஹனீஃபா. எப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் எங்களோட மூத்த நானா உண்டு, அடுத்த நானா, மூணாவது நானுன்னு சொல்லி அந்த இடையில் உள்ளவர் தான் அவர் எங்களுக்கு முதல் படித்தவர். அவர் அந்த நாளில் குறிப்பிட்ட அவர் வயதுக்கார இளைஞர்கள் நிறைய இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு போன வந்த எல்லாம் சரி தான். இவரும் ஸ்கூலுக்கு போனதில் இவர் கொஞ்சம் நல்ல நிலையில் படிப்பில் கூடுதல் ஆர்வம் காட்டினார். கட்டிக்கார படியன் உண்டு அந்த காலத்தில். கட்டிக்கார படியன் தான். அதே நேரத்தில் அவர் அந்த நேரத்தில் கோயில் எடுத்து நல்ல முறையில் பாஸ் பண்ணினார். சரி, கணித பாடம் விசேஷமாக அதைத்தான் நாங்களும் அந்த டைமில் அந்த காலத்தில் சொல்லிக்குது. கணித பாடம் பாஸ் பண்ணது மிச்ச பேருக்கு கஷ்டம். அவர் கணித பாடம் கிரெடிட்டில் பாஸ் பண்ணி இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு தொழிலும் அந்த காலத்தில் தொழில் இப்போ மாதிரி அடிக்கடி தொழில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. மேனேஜர் அவருக்கு நம்ம சொல்லுது அது என்ன அதான். அதனால் அவர் தொழில்களுக்கு போக கிடைச்சல அவருக்கு. அவர் பாஸ் பண்ணி இருக்க நேரம் நம்மட ஊரில் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆலை சமப்பக்காரன்னு தெரியும் தானே, கோஆப்ரேட்டிவ் ஆலை நெல் அளக்கிற வேலையொன்று இந்த ஊரில் ஊருக்கு இப்போ நம்மட ஊர் மாதிரி இந்த இங்கே பக்கத்து ஊர்கள் எல்லாத்துலேயும் நெல் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கு, அரசாங்கத்துக்கு கொடுக்குது. அது அப்படி கொடுக்குற நேரத்தில் ஊருக்கு பார்த்தாங்க கொஞ்சம் நல்லா இதை கணக்கு பார்த்து வேலைகள் செய்ய ஆள் இல்லை. பிறகு எங்கட நானாவை முகமது ஹனீஃபாண்டு வேற போடுவோம்னு சொல்லி ஊராக்கள் தான் பேசி தீர்த்து எங்களோட வீட்டில் கொஞ்சம் முன் துண்டு ஒன்று இருந்துச்சு. நல்ல ஒரு இடைவெளி உள்ள நல்ல கடை ஒன்று மாதிரி செய்யக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு. இப்போ முஜீப் இருக்கிற பகுதி அவரோட மகன் தான் முஜீப். முஜீப் நானோட வாப்பா தான் வந்து முஜீப் ஹனீஃபா. ஹனீஃபாண்டிய முஜீபோட வாப்பா. அப்போ அவர் இப்போ முஜீப் இப்போ இருக்க இடத்துக்கு சரியா நல்ல ஒரு கடை துண்டு எங்களோட வாப்பா கட்டியிருந்தார். அதில் நெல் அளக்கையிலும் ஒரு 2-3 லோரி இருந்தாலும் நெல் போடக்கூடிய இடம் இருந்துச்சு. அதனால் அப்போ இவருக்கு இடமும் இருக்குது படிப்பும் இருக்குன்னு சொல்லி இவரை போட்டாங்க. அதுக்கு பிறகு அதில் அவர் நெல் அளந்திருந்ததால் எல்லாரும் அவரை மேனேஜர்ன்ட்டு வச்சாங்க இன்னைக்கு. அதால தான் நான் மேனேஜர்ன்ட்டு பேர் எடுத்தது. அந்த நேரத்தில் அவர் இப்போ நான் 10ஆம் வகுப்புகளில் படித்த நேரம் நிறைய புத்தகம் கோப்பி எனக்கு தந்துருக்காரு. நானா நடிப்பேன் உங்களை உதவி செஞ்சுருக்காரு உங்களுக்கு. உண்மையில் வந்து இந்த நிறைய பேர் சொன்ன விஷயம் தான் வந்து பெற்றாராக இருந்த இந்த மேனேஜர்ன்றவர் பாடசாலையினுடைய நெருக்கமாக இருந்திருக்காரு அப்படின்னு பாட்டு. ஆனால் யார் இந்த மேனேஜர்ன்றதுக்கு இப்போது தான் சரியான ஒரு தெளிவான பதில் ஒன்று கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்வி சார் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய ஆசிரியர் பணி எப்போது ஆரம்பமானது? நீங்கள் அதிபராக தரம் உயர்ந்தது எப்போது? நீங்கள் அதிபராக இந்தந்த பாடசாலைகளை சேவை செஞ்சுருக்கீங்க? நான் வந்து ஆசிரியர் நியமனம் எனக்கு நான் இப்போ அப்போதே நான் சொன்னேன் அகமது மாஸ்டர் உண்டு. அவர் நாங்கள்லாம் உண்டா தெரிஞ்சதால் அரசாங்கத்தால் கோல் பண்ணியிருந்தான் ஆசிரியர் நியமனத்துக்கு. அந்நேரம் நான் அகமது மாஸ்டராக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் விண்ணப்பிச்சிருந்தோம் ஆசிரியர் நியமனத்துக்கு. சரி, அதில் நாங்கள் இந்த அப்ளிகேஷன் போட்டு விண்ணப்பம் கொடுத்து நேர்முக பரீட்சைக்கும் கொழும்புக்கு போய் உரிய முறையில் சரியான முறையில் இந்த கல்வி தரத்தையும் பெற்று நியமனம் பெற்ற ஆக்கள் தான் நாங்கள். இன்னும் எல்லாரும் இருக்கு. அது வந்து 1977 நீங்கள் ஆசிரியராக எடுப்பட்டது 77ஆம் ஆண்டு. அது எடுத்ததில் எங்களுக்கு ஒரு
இதாக போய்த்து என்னென்னா நாங்கள் கெக்கிராவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் போயிருந்தோம். புலனர்வா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கெக்கிராவில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் புலனர்வா டிஸ்ட்ரிக்ட் போட்டாங்க. அதில் நான் அகமது என்று சொல்லி இந்த நெந்திகமையில் அங்கே பழையல இந்த பக்கத்து ஊர்கள் எல்லாம் சேர்த்து 40 பேர் எல்லாரும் சேர்ந்து ஒரு 40 பேர்கிட்ட கேட்குறாவை இந்த புலனர்வை தான் போயிருந்தோம். அதில் இந்த 77ஆம் ஆண்டு போய்த்துட்டு அப்போ அங்கே புலனர்வையில் குறிப்பிட்ட 3 வருஷம் மட்டுக்கு வேலை செஞ்சு அதுக்கு பிறகு ஆசிரியர் கலாசாலைக்கு போய் அதில் 2 வருஷம் 3 வருஷம் அதில் 2 வருஷம் ட்ரைனிங் காலேஜில் முடிச்சு போட்டு 1 வருஷம் பயிற்சின்னு சொல்லி அதில் 1 வருஷம் முடிச்சு 83ஆம் ஆண்டு 81 நாங்கள் போய் 81, 82, 83ஆம் ஆண்டு சரி அந்த 3 வருஷம் இந்த ஆசிரியர் கலாசாலை பயிற்சி காலம் அதில் முடிச்சுட்டு பிறகு வந்ததில் நான் அந்த மாத்தளை போயிருந்தேன். போய்த்துட்டு 86ஆம் ஆண்டு தான் இங்கால வந்தேங்க நம்மட கிக்ராவாய்க்கு. எந்த காலகட்டம் அதிபராக இல்லை அதிபராக இருந்துச்சுன்னா நான் வந்து முதலாவது புலனர்வையில் வேலை செஞ்ச பிறகு அட்டாள சென்னை ட்ரைனிங் காலேஜால வழியாகி வந்து மாதிப்பொல அரபா மகாவித்தியாலயத்தில் வேலை செஞ்சேன். அங்கே குறிப்பிட்ட கலைவேலை பகுதி அப்படி கலைவேலை மாத்தளை ரோட்டில் மாதிப்பொலன்னு சொல்லி அதில் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு 86ஆம் ஆண்டில் இங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து வந்த நேரம் 1987 5/27 நிந்திகமய ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். பிரின்சிபலாக இல்லை ஒரு உதவி ஆசிரியராக அங்கே வந்திருக்கேன். அதில் வேலை செஞ்சுருக்கேன். எப்படின்னு சொன்னால் 87ஆம் ஆண்டிலிருந்து 98ஆம் ஆண்டு வரை நிந்திகமய ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்கேன் நான். சரி வேலை செஞ்சு உதவி ஆசிரியராக தான் வேலை செஞ்சதுக்கு பிறகு 98 நான் ஹோராப்பளைக்கு வந்திருக்கேன். ஹோராப்பளைக்கு வந்து அதிபராக வரீங்க? அதிபராக வந்த ஆனால் அந்நேரம் எனக்கு அந்த அதிபர் தரம் கிடைச்சல. எப்படின்னா இன்னும் எங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் முடித்து அதிபர் தரத்துக்கு இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்குள்ளுக்கும் கடிதம் நம்மளுக்கு வரும் இல்லை அதை வச்சு ஹோராப்பளைக்கு வந்தது. ஆனால் அதிபர் தரம் இல்லை இந்த காரணத்தை வச்சு ஊர் ஆட்கள் கொஞ்சம் பேர் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் அதை விரும்பல. இங்கெல்லாம் நான் போக வேண்டிய கட்டம் வந்துச்சு. சரி அதெல்லாம் நான் கடுமையாக பேச விரும்பலை. சரி அதுக்கு பிறகு நான் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டேன்னுங்களே. வேறு அடுத்த ஸ்கூல் இதில் அடுத்தது மன்னாடுகம்மா போயிருக்கேன். மன்னாடுகம்மில் அதிபராக இருந்தீங்களா இல்லாட்டி? இல்லை மன்னாடுகம்மை உதவி ஆசிரியராக தான் போனேன். பெய்த்துட்டு பிறகு நிந்திகமையில் அதிபராக இருந்திருக்கிறேன். திருப்ப 99 இருந்து 2006 வரையும். சரியா நிந்திகமையில் அதிபராக இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு அதிபர் தரத்துக்குரிய கடிதம் கிடைச்சிருக்கு. அதுக்கு முதலாம் தரத்துக்கு அதிபர் முதலாம் தரம் அந்த கடிதம் கிடைச்ச பிறகு 2008 ஹோராப்பளைக்கு திரும்ப வந்தேன். அதிபராக திரும்ப. சரி அது ரெண்டும் தான் நான் இங்கே அதிபராக வேலை செஞ்சது. நீ வேறு ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்கேன். சரி சார் உண்மையில் உங்களோட நல்ல அனுபவங்கள் 2 தடவை வந்து அதிபராக எங்களோட ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்கீங்க. இது வந்து உங்களுடைய அடுத்த தடவைன்னா முதல் தடவை நான் நீண்ட காலம் இருக்கல இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு வரல. அடுத்தது வந்து உங்களுடைய ஒரு பர்சனல் கேள்வி ஒன்று கேட்க என்னன்னு சொன்னால் நீங்களும் சரி உங்களுடைய மனைவியும் 2 பேரும் வந்து ஆசிரியர்கள். அப்போ உங்களுடைய மனைவி ஆசிரியர் ஆரிஃபா இந்த உங்களுடைய வளர்ச்சியில் உங்களுக்கு எவ்வாறு பங்களிப்பாக இருக்கிறாங்க? எல்லாரும் 2 பேரும் ஒரே தொழிலில் இருக்கிறார்கள். ஒரு தொழில் அடுத்தது தொழில் இருந்தோ இல்லையோ 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் ஒத்துழைச்சி போனால் தான் எல்லா வகையிலையும் நல்லது. அதே மாதிரி இப்போ நாங்களும் 2 பேரும் தொழிலுக்கு போகிற வார நேரம் உள்ள பிரச்சனைகள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அதை பார்க்கணும். நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா அது விட்டு வரணும். அப்போ சமையல் வேலை பிரச்சனை வரும். அப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் 2 பேரும் கடமையை சரியாக செஞ்சுருக்க முடியாது. அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். இனி அதனால் நாங்கள் அந்த
பொதுவாக சொல்லுவாங்க தானே, இப்போ ஒரு கை தட்டி ஓசை வரான்னு சொல்லி. இல்லையா? சேர்ந்தா தான் அது மாதிரி அந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்களோட கடமையையும் செஞ்சு எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கான தேவைகளையும் அதைகளை செஞ்சு ஒரு ஒரு விதமாக ஒரு மட்டத்துக்கு நாங்கள் எங்களோட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டோம். ஆனால் நாங்கள் வசதி குறைஞ்ச ஆக்கள்னு தான் நான் சொல்லுவேன். இல்லையா? சரி, நாங்கள் பெரிய வசதிக்கார ஆக்கள் இல்லை. நாங்கள் நோம்பெல்லாம் சாதாரண நிலையில் போய் கொண்டிருக்குது எங்களோட வாழ்க்கை. அடுத்தது சார் வந்து உண்மையிலே நான் சுருக்கமாக கேட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய அந்த காலத்தோடு ஒப்பிட்டு விரிவான தகவல்களை தந்திருக்கேங்க. அடுத்தது நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்சினால், இப்போ எங்களுடைய பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கம் மற்றும் இந்த பழைய மாணவர் சங்கங்கள் சேர்ந்து 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இந்த விழாவில் வந்து கட்டாயம் நீங்களும் ஒரு விருந்தினராக இல்லாட்டி ஒரு சீஃப் கெஸ்டாக கலந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி கட்டாயம் கலந்து கொள்ளணும். உண்மையிலே அதுதான் எங்களுக்கு உண்மையாக ஒரு பெருமையான விஷயம் உண்டு. அதோட இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? இதில் முதல் கண் வந்து உங்களோட வேண்டுகோளை நான் இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் வருவேன். இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இது மாதிரியான வேலைகள் ஒரு சமூகத்துக்கு தேவை. சரி, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் இதில் முயற்சி செய்தாங்க ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு. இல்லையா? அது சமூகத்துக்கு மட்டுமில்லை, எதிர்கால பிள்ளைகளுக்கும் அது நல்லது. இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இதை கேட்கத்தால நான் எனக்குள்ள சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு முன் வச்சுதேன். அப்போ இதில் நீங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாம் சரின்ட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்ட்டு நான் சொல்லவும் இல்லை. இதால் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு படிப்பினை ஒன்று வருது இல்லையா? வரத்தானே செய்யும். அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த வேலை செய்கிறதால அந்த விழா நடத்தியதால் ஊருக்கு உள்ள ஆக்கள் அடுத்து சில வேளையில் பக்கத்து கிராமத்து ஆக்கள் 1-2வது வரவும் கூடும். அந்த நேரத்துக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது இந்த ஒரு விளக்கம் உண்டு அன்றைக்கி கொடுப்படும். இல்லை? அந்நேரத்துக்கு அது அந்த சமூகத்துக்கு ஒரு எழுச்சிக்குள்ள வழி அது. ஆகவே நீங்கள் நல்லா கிருபை செய்யணும். உங்களுக்கு இதை ஒரு ஒழுங்குமுறைக்கு நடத்தி நீங்கள் ஒரு மக்களுக்கு இதை ஒரு உணர்த்தி வேலை செய்து எல்லாம் உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தருவாங்க. சாக்கலாக சார், உண்மையில் வந்து எமது பாடசாலையில் பழைய மாணவராக இருந்து பழைய மாணவராக இருந்து ஆசிரியராக அதிபராக இருந்து கல்வி சேவை வழங்கிய MS ஆப்தீன் சேரோடு தான் நம்ம பேசினோம். நிச்சயமாக இவர் வந்து இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்ற அவாவோட இவரை பார்க்குறதுக்கு இவருடைய மாணவர்கள் இவரை விரும்பினாக்கள் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த விழாவில் வந்து இவரை சந்திக்கணும் என்ற அவாவோட. இன்னும் ஒரு விஷயம் மறந்துட்டேன். இந்த எனக்கு இப்போ நீங்கள் 75வது விழா அதான் 75வது இல்லை 75 ஆண்டு நிறைவு விழா. எனக்கு இப்போ 75 வயசு ஆகுது. 2 முறை நிலைக்கு வந்ததால் அதை இட்டும் நான் சந்தோஷம் அடைகிறேன். 75 உண்மையில் சொல்லணும்னா சாரோட 75வது வருஷம் பாடசாலையுடைய 75வது ஆண்டு நிறைவு விழா. வாங்க சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ தொகுப்பை முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ தொகுப்பில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு மனிதரோட உங்களை சந்திக்கின்றேன்.